ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. என் அன்பு குழந்தையே, இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். உன் வாழ்க்கையில் இன்னும் நீ உயர உயர உனக்கு எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டேதான் இருக்கும். நீ எதை நினைத்தும் கவலைப்படாமல் உன்னுடைய முயற்சியை மட்டும் கைவிடாமல் உன் வாழ்க்கையில் நீ உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். உனக்கு கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். ஆனால் அத்தனை கஷ்டங்களும் உன்னை சோதிப்பதற்காக மட்டுமே என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இன்று உன் அம்மா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற வாக்கினை நீ மனதார கேட்க வேண்டும். இது என்ன நீ நினைத்தாலும் இந்த அம்மாவின் கரங்களும் என் வேதமும் உன்னை கரம் காக்க வரும் என்று நீ நினைத்துக்கொள் என்று நான் சொன்னேன் அல்லவா? எந்த பிரச்சனையும் முடிந்துவிடும் என்று நினைக்கின்ற இடத்திலிருந்துதான் உன் அம்மா நான் உனக்கான புதிய அத்தியாயத்தை தொடங்குவேன் என்று உனக்கு தெரியாதா? என் தங்க பிள்ளையே, உன்னால் மீளவே முடியவில்லை, வீழ்ந்து விட்டேன் என்று நீ நினைக்கும் பொழுதெல்லாம் உனக்காக நான் வந்து நிற்பேனல்லவா? உண்மையான அன்போடும் பாசத்தோடும் உனக்காக ஒருவர் உன்னை தேடி வந்து இந்த அம்மாவை மட்டுமே நம்பியிருக்கும் என் பிள்ளைகளுக்கு உனக்கான விஷயத்தை சொல்கின்றேன். கவனமாக கேள். நீ உதவி என்று நினைக்கின்ற விஷயத்தில் உதவி என்றவுடனே உதவி செய்வதற்கு யாரும் இல்லை என்று நினைக்கும் இடத்திலேயே உனக்கான ஒரு உதவி ஆள் தெரியாத முகம் தெரியாத ஒரு இடத்திலிருந்து வந்திருக்கும். அது எல்லோருடைய வாழ்க்கையிலும் நாம் உணர்ந்து இருக்கலாம். ஆனால் அந்த உதவியை செய்தது யார் என்று தெரியாமல் நீ உணர்ந்திருக்கும் இந்த வேளையிலே உனக்கு ஒரு உண்மையை சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். என்னிடத்திலிருந்து உனக்கான உதவிகள் கிடைத்திருக்கும். என் தங்கமே, என் மேல்மருவத்தூரிலிருந்தோ அல்லது ஏதாவது ஒரு இடத்திலிருந்தோ உனக்கு எத்தனை இடங்களில் எல்லாம் நான் குடிக்கொண்டு இருக்கின்றேன். அத்தனை இடத்திலிருந்தும் உனக்கான உதவி கிடைக்கும். என் பெயர் கொண்ட ஒருவர்தான் அந்த உதவியை செய்திருப்பார். நீ நன்றாக ஆராய்ந்து பார் என் தங்கமே. அவருடைய பெயரும் என்னுடைய பெயரும் ஒரே மாதிரியாக இருக்கலாம். என் பெயர் வைத்த மகளாக இருக்கலாம், மகனாக இருக்கலாம். இன்னும் எத்தனை பெயர்கள் எனக்கு உண்டு. அத்தனை பெயர்களும் உன்னிடத்தில் வந்து சேரும் பொழுது அதிசயத்தில் ஆக்கத்தான் போகின்றது. அப்பொழுது நீ உணர்ந்து கொள்வாய், கண்டிப்பாக இதை செய்திருப்பது நம் தாயானவள்தான் என்று. அந்த விஷயத்தில் நீ உறுதியாகவும் இறுக்கமாகவும் என்னை நம்பிக்கொள்ளும் தருணமும் உன்னை வந்தடையத்தான் போகின்றது. நீ யாருமே இல்லையே என்றுதானே தனிமையோடு போராடி கொண்டிருந்தாய். இதோ இவரை உனக்காக வந்து உனக்கான வெற்றியின் பரிசுத்தத்தை தந்து நம்பிக்கையோடு எழுந்து வா என்று ஒரு உண்மை தன்மையை தெரிய வைப்பதற்காக வந்திருக்கும் பொழுது, நினைப்பது எல்லாம் நல்லதாக இருக்கும் பொழுது நடப்பது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கப் போகின்றது. கலங்காதே. துன்பமெல்லாம் தீர்ந்து இந்த தாயானவளின் அருளால் உனக்கு நல்லது நடக்கப் போகின்றது. உனக்கான நேரம் வந்துவிட்டது. இனி என் பிள்ளைகள் யாரையுமே தேடி போக வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த தாயானவளை நம்பி அம்மா என்று என்னிடம் கையேந்தி விட்ட பிறகு உன்னை வேறு யாரிடமும் கையேந்தும் நிலையை நான் வைக்கப் போவது கிடையாது. உனக்கான நல்ல செய்தியை கொண்டு வந்து உனக்கான வெற்றி பாதை
பாதையை தருவதற்காகவே இந்த தாயானவள் நான் வந்திருக்கின்றேன். இனி உன் வாழ்வில் சந்தோஷம்தான் நிலைக்கும். உன் நினைவில் எந்த திசையில் எவர் வந்தாலும் சரி, அந்த விஷயத்தில் உன்னை தாண்டி இந்த தாயானவள்தான் உன் முன்னே நிற்பேன். உன் எதிரிகளை வீழ்த்த இந்த அம்மா வந்துவிட்டேன். இனியும் நீ மனம் வருத்தம் அடையாதே. கண்களை இழந்து தவிக்கும் பொழுதெல்லாம் அம்மா அம்மா என்று, ஓம் சக்தி என்று என்னை எண்ணாமல் சொல்லி நீ என்னை சந்தோஷத்தில் அங்கத்திற்கு முக்காடாக வைக்கும் பொழுது உன்னை அந்த விஷயத்திலிருந்து நான் காப்பாற்ற வரவேன். சிறிது சிறிதாக பிரச்சனைகளையெல்லாம் விலக்கி உனக்கான வெற்றி பெறுவதற்கான நேரத்தை நீ நெருங்கிவிட்டாய். உனக்கு ஏற்படுகின்ற சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்து கொண்டு உனக்கான நேரத்தை குறித்து வைத்து கொண்டும் உனக்கு வெற்றி பாதையை தருவதற்கு இந்த தாயானவள் நான் வந்து கொண்டிருக்கின்றேன். என் தங்கமே, உன் துன்பத்தையும் உன் துயரத்தையும் கடந்து விட்ட பிறகும் நீ மனம் வருந்தவே வேண்டாம். நீயாக இருப்பதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டே எதிர்மறை சிந்தனைகளுக்கான விஷயத்தை நீ மாற்றி செய்து கொண்டே இருக்காதே. என் தங்கமே, எதிர்மறை சிந்தனைகளை வளர்த்து கொண்டே இருந்தால் நீ நினைத்த காரியத்தில் அங்கு தெளிவு கிடைக்காது. தெளிவும் உண்மையும் உன்னிடத்தில் இருக்கும் பொழுதே நீ யாருக்காகவும் எதற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எதை வாங்க வேண்டும், எதை அங்கு விட்டு வைக்க வேண்டும் என்று, உனக்கானதாக மாறப்போகின்றது என்று எல்லாமே இந்த அம்மாவிற்கு தெரிந்தது தானே. அதன்படி உனக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் நான் அடையாளப்படுத்த வந்திருக்கின்றேன். அதன் பிறகு எதற்காகவும் நீ யோசித்து விடாதே. நடப்பதையும் நடக்கப் போவதையும் நான் தீர்மானித்து கொண்டு இருக்கும் பொழுது நீ எதை நினைத்து வருத்தப்படுகின்றாய்? எல்லாம் உனக்கு இந்த தாயானவள்தான் நல்லதாக நடத்தி கொடுக்க போகின்றேன். வாழ்க்கையில் முன்பு செல்பவர்களை நினைத்து நீ வருத்தப்படாதே, கலங்காதே. எதுவுமே எந்த நேரத்தில் உன்னை வந்து சேரும் என்று என்னால் விதிக்கப்பட்டு இருக்கும் பொழுது மற்றவர்கள் வாழ்க்கையை உன்னோடு ஒப்பிட்டு உன் நிம்மதியை நீ இழந்து விடாதே என்றுதான் உன் அம்மா நான் சொல்லிக்கொண்டே இருக்கின்றேன். உனக்கானது உன்னிடத்தில் வந்து சேர்வதற்கான நேரத்தையும் காலத்தையும் நான் குறித்து விட்ட பிறகு எதற்காக நீ நம்பிக்கை இழந்து கொண்டிருக்கின்றாய்? என் தங்கமே, நீ நம்பிக்கை இழந்து கொண்டிருக்கின்ற எப்பொழுது இழக்கின்றாயோ அதிகமான நேரத்தில் இன்னும் அதிகமான கவனத்தை என் மீது செலுத்தி கொண்டே இரு. மனம் சோர்வடையும் நேரத்தில் இந்த தாயானவள் நம்மை கைவிட மாட்டாள். கண்டிப்பாக கடைசி அத்தியாயத்தில் கூட நமக்கான அதிசயத்தை நடத்துவாள் என்று நீ உறுதியாகவும் இறுக்கமாகவும் நம்பு. என் தங்கமே, உன்னுடைய நல்ல மனதிற்கு உனக்கு என்றென்றைக்குமே நல்லது மட்டும்தான் நடக்கும். நீ யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாமல் மட்டும் இருந்தாலே போதும். இந்த தாயானவள் உன் இரு கரங்களை பற்றி கொண்டு நீ செல்லும் பாதையில் உனக்கு துணையாக வந்து கொண்டேதான் இருப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி.